உங்களை பார்த்து ஆண்டவர் விசுவாசமாக சொல்கிறாரு, என் பிள்ளைகளே, நீங்கள் என்னால் உருவாக்கப்பட்டு இருக்கிறபடியினால் நீங்கள் உங்களுக்கு விரோதமாக இருக்கிற அவர்கள் எவர்களாக இருந்தாலும் அவர்களை ஜெயித்தீர்கள். அல்லேலூயா. அது கண்ணுக்கு தெரிகிற பிரச்சனையாக இருக்கலாம், இல்லை கண்ணுக்கு தெரியாத பிரச்சனையாக இருக்கலாம், இல்லை எதிர்த்து நிற்கிற எவ்வளவு பெரிய அதிகாரமாக இருக்க என்னவா இருக்கலாம். ஆண்டவர் சொல்கிறாரு, நீ ஜெயிப்ப, நீங்கள் ஜெயித்தீர்கள் அப்படின்னு சொல்கிறார். அல்லேலூயா. ஆமென். கோலியாத் பெரியவன் தான். தாவீது பொடியனா? ஆமாம், பொடியன் தான். ஆனால் கிருபை யார் மேலே இருக்கிறது தான் முக்கியம், அழைப்பு யார் மேலே இருக்கிறது தான் முக்கியம், ஆசீர்வாதம் யார் மேலே இருக்கிறது தான் முக்கியம், யாரோடு கர்த்தர் இருக்கிறார் என்பது தான் முக்கியம். ஆமென். ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் அவர்களை ஜெயித்தீர்கள். ஜெயிக்க போகிறீங்க, ஜெயிச்சிருவீங்க அப்படி இல்லை, நீங்கள் ஜெயிப்பீர்கள். அல்லேலூயா. நீங்கள் ஜெயித்துக்கிட்டே தான் இருக்கிறீங்க. இப்போ என்ன செய்கிறீங்க? ஜெயித்தீர்கள். ஏனெனில் உங்களில் இருக்கிறவர் என்ன செய்கிறவர்? இந்த உலகத்தில் எவ்வளவு பெரியவராக இருக்கலாம், ஆனால் கர்த்தர் உங்களுக்குள் இருக்கிறபடியினால், பெரியவர் உங்களுக்குள் இருக்கிறபடியினால் நீங்கள் எப்பொழுதும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாக இருக்க முடியும். ஆமென். நீங்கள் விசுவாசிக்கிறீங்களா? நீங்கள் விசுவாசிக்கிறீங்களா? என்ன பாஸ்டர், என் வாழ்க்கை பயணமே ரொம்ப கீழே போயிட்டுருக்கு, நான் ரொம்ப வெற்றினா என்னன்னு தெரியாமல் என்ன செய்கிறேன், நான் நடந்து போகிறேன், என் சூழ்நிலை என்னென்னு உங்களுக்கு தெரியுமா? எனக்கு தெரியாது, உங்களை உருவாக்குன கர்த்தருக்கு தெரியும். அவர் தான் சொல்கிறாரு, நீ ஜெயிப்ப, நீ ஜெயம் எடுப்ப. ஏன்னா நான் உன் கூட என்ன செய்கிறேன், இருக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்கன்னா உங்களுக்கு அப்படியே கர்த்தர் கிரியை செய்வார். ஆமென்.